சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். என்னையா இது திடீர்னு காமராஜரை சுற்றி அரசியல் பின்னப்படுகிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் வந்தது போன்ற செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது. இந்தியா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பிளாக் அங்கே வகிக்கக்கூடிய திமுக, தலைமை வகிக்கக்கூடிய திமுகவும், அதில் தேசிய அளவுக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ், அச்சாணியாக கேடயமாக திகழக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தோழமை கட்சிகள். இதில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் நேற்று ஒரு கருத்து கூறியிருந்தார். கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி. அதுதான் சர்ச்சையாக ஆகிவிட்டது. காமராஜர் அவர்கள், கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்தில் ஏசி ரூம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், அவர் உறங்க மாட்டார். அதனால் கலைஞர் அவர்கள் காமராஜர் செல்லு விடுதிகளுக்கெல்லாம் ஏசி வைக்க சொன்னார் என்று திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேற ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி போகும்போது நீ அங்கே செல்லக்கூடாது என்று கலைஞர் உத்தரவிட்டதாகவும், அதுக்கு காமராஜர் ஐயா அவர்கள் நான் திமுககாரனா, நான் காங்கிரஸ்காரன்னு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டதாகவும், அதன் பிறகு கலைஞர் அவர்கள் நான் திமுக தலைவராக சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சொல்கிறேன் என்று சொன்னதாகவும், பின்னர் அதை புரிந்து கொண்டு காவல்துறை கைதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் கலைஞர் அங்கே போக வேண்டாம், அந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னதாக, திருப்பூர் போன்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னதாகவும், அதன் பிறகு ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் கலைஞரின் கையை பிடித்து கொண்டு எனக்கு பிறகு இந்த சமூகத்தை, தமிழ் சமூகத்தை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னதாக திருச்சி சிவா அவர்கள் சொல்கிறார். இப்போ திருச்சி சிவா அவர்கள் இப்படி சொன்னதுனால ஒட்டுமொத்த திமுகவும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான உள்ளது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் அங்க வகிக்கக்கூடிய அனைவரும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை தூற்றுபவர்கள் என்ற கோணத்தில் இன்றைக்கு பிஜேபியுடைய ஊதுகளாக இருக்கக்கூடிய சங்கி மீடியாக்கள் அதை ஊதி பெருசாக்குறதை நீங்கள் பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினராக நான் இதை நடைமுறையோடு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த சர்ச்சை எழுந்த பிறகவே இதை நாங்கள் கடந்து செல்கிறோம். சரி, இந்த மாதிரியான அரசியல் பிரவேசங்கள் அது போன்ற கருத்துக்கள் வரும், அதை குத்தி கீறி அதை பெரிதுபொருளாக்கி அதை ஒரு வைரலாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் உள்ளவர்கள் செய்வார்கள். ஆனால் பண்பற்ற அரசியல் பயணத்தை விரும்பக்கூடியவர்கள் அதை கடந்து செல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். திருச்சி சிவா பேசுனதில் யாருக்கேது புண்பட்டுமே இருக்குமே, ஆனால் அதை அந்த புண்பட்டதுக்கு மருந்து போடுற மாதிரி முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, கர்ம வீரர் காமராஜர் ஐயா தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் கூட என் திருமண மேடைக்கே எனக்கு வாழ்த்து தெரிவித்தது நான் மறக்க முடியாத நிகழ்வு என்று சிலாகித்து பேசியிருக்கிறார். எனவே ஐயா காமராஜர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சிக்கான ஒரு தலைவராக யாரும் கருத மாட்டார்கள், அல்லது ஒரு சமூகத்திற்கான தலைவர் என்று யாரும் கருத மாட்டார்கள். காமராஜர் ஐயா மீது தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பட்டுதலை கொண்டிருக்கிறது. கிங் மேக்கர் காமராஜர் என்று நாம் சொல்கிறோம், கர்ம வீரர் காமராஜர் என்று நம்ம சொல்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் என்று நாம் சொல்கிறோம். காமராஜர் ஐயா ஏசி ரூமில் படுக்கிற அளவுக்குள்ளே அவர் பெரிய ஆடம்பரத்தில் அவர் விரும்பினது கிடையாதுங்க. எங்கள் ஊர் காயல்பட்டத்தில் அவர் இந்த திண்டில் படுத்திருக்கார். வீட்டுக்கு முன்னாடி ஒரு தரை இருக்கும்ல, அதில் படுத்திருக்கார். காமராஜர் ஐயா வைத்த அவர் கையால் நெட்டப்பட்ட அந்த மரம் இருக்குது பாருங்கள், அதனால் இன்னும் எங்கள் ஊரில் இருக்குது. அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கிறது. அப்படித்தான் நம்ம தமிழ் சமூகத்தையும் நம்ம தமிழ்நாட்டையும் வளர்த்தெடுத்தார், வார்த்தெடுத்தார் காமராஜர் ஐயா அவர்கள். அவ்வளோ ஒரு எளிமைக்கு பேர் பெற்றவர் காமராஜர் ஐயா அவர்கள். அவ்வளோ போல்றோமே. இன்றைக்கி காமராஜர் ஐயா கட்டின மாதிரி அணைகளை எந்த கவர்மெண்ட்டு கேட்டிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையும் சீர்படுத்தியது யார்? காமராஜர் ஐயா தானே. அவ்வளவு அணைக்கட்டுகளை தந்தவர் காமராஜர் ஐயா. கல்வி கண் திறந்த கிங் மேக்கர் காமராஜர். அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமை ஏசி ரூமில் இருந்தாலும் பரவாயில்லைங்க.
சுவிஸ் வங்கியில் வந்து அவர் வந்து பெரும் பணத்தை சேர்க்கட்டுமே என்ன இருக்குது? நேற்று வந்தவன்லாம் சுவிஸ் பேங்கில் வந்து அக்கௌண்ட் திறந்து சேர்க்கலையா? தன் வாழ்நாளையே அறுப்புறது அப்படி ஒன்றும் சேர்க்கல அவர். அவர் வந்து மரணிக்கும் போது 4 கதராடை வச்சுட்டு தான் போனார். காமராஜரும் கக்கனும் வந்து தமிழ் சமூகத்திற்கு அரசியல் சமூகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள். நம்ம ஏன் சொல்கிறோம் இது காமராஜருடைய மண் என்று நாம் ஏன் சொல்கிறோம்? கண்ணியத்தமிழர் காகிதம் இல்லத்துடைய மண் என்று நம்ம சொல்கிறோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலை வைத்து வயிறு வளர்க்காதவர்கள், அரசியலை மக்கள் சேவையாக புரிந்தவர்கள். ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேனே, ஜூலை 1903 பிறந்தார், 15 ஜூலை. சின்ன வயசுலேயே வந்து அரசியல் கட்டுட்டார். சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கேற்கார். 1920லேருந்து 30 வரைக்கும். யார்? காமராஜர் ஐயா அவர்கள். 1921 காந்தியுடைய கையெழுத்து இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுறார். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அந்த விருதுநகர் சத்தியாகிரகத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர். உப்பு சத்தியாகிரகம், குவிட் இந்தியா மூமெண்ட், இதிலெல்லாம் வந்து முன்னிலைப்படுத்தி இந்த சவுத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு லீடிங் கொடுத்தவர் வந்து ஐயா காமராஜர் ஐயா அவர்கள். 1954லேருந்து 63 வரைக்கும் அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து மதராஸ் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக திறந்தவர். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நமக்கு மெய் சிரிக்க வச்சது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வந்து நேர் எதிர்கொள்கையில் உள்ளவர் அனைத்துலேயுமே. அவர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து யாரை பற்றி பேசிட்டு போகிறாரு? காமராஜர் ஐயாவை பற்றி தான் பேசிட்டு போகிறேன். ஏன் காமராஜர் ஐயாவை பேசாமல் தமிழ்நாட்டில் கால் விட முடியாது? அந்தளவுக்கு கல்வி திட்டம், இலவச கல்வி திட்டம், கட்டாய கல்வி திட்டம் கொண்டு வந்த யார்? ஐயா தான். நம்ம பெரிய பெருந்தலைவர் தான். சாப்பாடை போடியா, ட்ரெஸ்ஸை கூடியா, இலவசமாக கல்வி கற்கட்டுமையா, கல்வி கற்கட்டுங்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைவாங்க. பிள்ளைகள்லாம் வந்து எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்கயா, அப்படி கல்வி புரட்சி செஞ்சவர் ஐயா காமராஜர் ஐயா இருக்குது. உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? இலவச உணவு திட்டம், மிட் டே மீல் சிஸ்டம். அந்த சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? இன்றைக்கு திமுக அரசு காலை உணவு கொண்டு வந்திருக்கு, மதிய உணவு திட்டமே. ஏன்? எல்லா பசங்கள்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 50 60 எல்லாம் கொத்தனார் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்? அப்படி போய் ஒரு 50 ரூபா வாங்கினா தான் அன்றைக்கி வீட்டில் அடுப்பெரியும். இவர் பார்த்து கேட்குறாரு, ஐயா படிக்கிற டைமில் எப்படி செங்கலையும் மண்ணையும் சமைக்கிறீங்க ஐயா, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போவீங்களா? ஒரு மாணவரை பார்த்து கேட்குறாரு. ஸ்கூலுக்கு போனால் யார் எங்கள் வீட்டில் சாப்பாடு தருவா எனக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நான் சாப்பாடு தந்தால் நீ ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்குறாரு. ஆட்டோங்கிற. அப்படி ஸ்கூலுக்கு போயா அப்படின்ட்டு அன்னிலேருந்து ஆரம்பித்தது வந்து அந்த மதிய உணவு திட்டம். இலவசமாக சாப்பாடை போடி பிள்ளைகளை ஃபுல்லாக ஸ்கூலுக்கு அனுப்புன்னு. எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு திட்டம் பாருங்கள். அது பள்ளி கட்டிடங்களை, ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளிகளை வந்து காமராஜர் ஐயா வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினார். அவர் ஆண்டு அந்த 1954 மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய அந்த இதில் இருக்கும்போது 54 to 63 இந்த 9 ஆண்டு காலகட்டத்தில் அவர் வந்து கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் கட்டின ஸ்கூலுடைய எண்ணிக்கை பல நூறுகளை தாண்டும். நேர்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்னா காமராஜர். அடுத்து கக்கனை சொல்லிக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோமா இல்லையா? விவசாய வளர்ச்சிக்கு வந்து அவ்வளவு வித்திட்டவர். தொழில்துறை வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல தொழிற்சாலைக்கு இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போட்டு இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை பண்ணது யாருன்னா காமராஜர். இன்றைக்கி நால்கரச்சாலை 8 வழிச்சாலை என்று கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ என்னென்ன மாட்டு வண்டியில் குதிரை வண்டியில் போன காலம். அந்த காலத்திலே சாலை வேண்டும் என்று சாலைகளை உருவாக்கியவர் வந்து ஐயா காமராஜர் ஐயா அவர்கள். அவ்வளோ வந்து 1964 நேருவுக்கு பிறகு இந்தியாவை யார் ஆள வேண்டும், யார் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ லால் பகதூர் சாஸ்திரியும் அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாரையும் காங்கிரஸுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி பிரதமர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்ததால் கிங் மேக்கர் காமராஜருங்கிற ஒரு பட்டத்தை வந்து காங்கிரஸால் அளித்தார்கள். அந்தளவுக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே அவரை கிங் மேக்கர்னு சொல்லிச்சு. எங்கேயோ இருந்த லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்து இந்தியாவின் பிரதமராக யாராவது ஆக்குவானா? அரசியலில் தான் ஆகணுன்னு ஆசைப்படுவான். ஒரு வட்டச்சிலர் ஆரோக்கியம் எந்த இழுபறியாக இருக்கிறது. இந்தியாவுடைய பிரதமர் அவருக்கு வாய்ப்பு இருந்த நிலையும் கூட இந்திரா காந்தியை ப்ரப்போஸ் பண்ணவர் காமராஜர் ஐயா அவர்கள்.
அதே மாதிரி 1964 முதல் 1967 வரை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக வந்து என்ன செஞ்சார், பொறுப்பேற்று அந்த பதவியில் இருந்தார். கடுமையான உழைப்பு, நேர்மை, அப்பழுக்கட்ட அரசியல் அந்த வாழ்வு என்றைக்குமே வந்து என்ன செய்யலை, காமராஜர் ஐயா வந்து அந்த புகழை வந்து என்றைக்குமே மேலோங்க செய்யும். தனக்கென தனி வீடு கிடையாதுங்க, சொத்து கிடையாதுங்க அவங்களுக்கு. முடியுதா, நம்ப முடியுதா? ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், 9 வருஷம் தமிழ்நாடுடைய முதலமைச்சர், சொந்த ஊடு கிடையாது. அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடம். பாட புத்தகத்தில் கர்ம வீரர் காமராஜான்னு சொல்கிறோம். காமராஜர் ஐயா பெருந்தலைவருடைய அந்த வாழ்க்கையே ஒரு பாடமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் உள்ள மக்களுடைய அபிமானத்தை பெற்றவர். இப்போ சொல்லுங்கள், அவருக்கு ஏசி ரூம் கொடுக்கணுமா வேணாமா? இப்போ நாமெல்லாம் இருந்தால் என்ன செஞ்சிருமோ அவரை? இப்போ காமராஜர் ஐயா இருந்தான்னா நாம் வந்து இருக்கிறதுலையே விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொண்டு கொடுத்து ஏசியில் பண்ணுவோம். அது அப்போ வேணான்னு சொல்லுவோம். வேணாங்கிறேன் பிறாரு, துண்டை தொலைய விட்டுட்டு உன் காரை கொண்டு வைப்பா, நான் இப்படியே நடந்து போகிறேன்ப்பா மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர். அதனால் அவரை வந்து யாரும் கொச்சைப்படுத்த மாட்டாங்க, கொச்சைப்படுத்தக்கூடாது. கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா திருச்சி சிவா அவர்களை பொறுத்தவரையே சிறந்த பார்லிமெண்டரியன். காமராஜர் ஐயாவை பற்றி தெரியாதா அவருக்கு? காமராஜர் ஐயா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உடைய உறவு தெரியாமையாக இருக்க போகிறது. அன்றைக்கு வந்து திமுக காங்கிரஸும் எதிர்ப்புறமாக இருந்தாலும் கூட ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்ணியவர்கள் 2 தலைவர்களும். அதனால் வந்து இது காமராஜர் ஐயாவுடைய புகழை ஒருபோதும் மங்கச் செய்யாது. ஏசி ரூம் கொடுக்க தகுதியானவர், சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தகுதியானவர். இருந்தாலும் அவர் ஏசி ரூமில் அவர் தங்கவும் இல்லை, சுவிஸ் பேங்கில் வந்து என்ன செய்யலை, அவர் அக்கௌண்ட் திறக்கவும் இல்லை. அவருக்கு சொந்த ஊரே கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா 1976 அவர் மறைந்த பிறகு வழங்கினாங்க. காமராஜருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டு அந்த பாரத ரத்னாவுக்கு தான் புகழே தவிர காமராஜர் ஐயா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வைத்து புகழ் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய பெருமை பிறந்தவர் காமராஜர். நம்ம தமிழர்களுடைய பெருமை வந்து கர்மவர் ஐயா காமராஜர். அரசியலுடைய நேர்மையின் சிகரமாக திகழ்ந்தார் அவர்கள். எனவே கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை வந்து நினைவு கூறும் முகமாக அவருடைய புகழ், அவருடைய வாழ்க்கையை வந்து தமிழ் சமூகத்துக்கு எடுத்து சொல்லும் முகமாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய பேச்சுகளும் செயல்பாடுகளும் அமைய முடியுமே தவிர காமராஜர் ஐயா வைத்து அரசியல் பண்ணுவதும் அதை வைத்து காங்கிரஸும் திமுகவும் உரசலை உண்டு பண்ணுவதுங்கிறது வந்து ஒரு சரியான அளவுகோலாக இருக்காது. அதை திமுக தலைமையும் திமுகவுடைய நண்பர்களும் காங்கிரஸ் தலைமையும் காங்கிரஸுடைய நண்பர்கள் நல்லா தெளிவாக தெளிஞ்சிருப்பார்கள். விடுதலை சிறுத்தையில் அதை நம்ம வலியுறுத்துகிறோம். ஆனால் இதில் வந்து இவர் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் ஐயா அவர்கள் காங்கிரஸை தாண்டி அனைவருக்குமான தலைவர், தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைவர், ஒரு சமூகத்தை தாண்டி அனைத்து தமிழ் சமூகத்துக்குமான தலைவர்கள் மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஏற்றி போற்ற வேண்டும். இதுதான் இந்த பேட்டியினுடைய நோக்கம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இணைந்திருப்போம். நன்றி.